ஸோ ஹே கைஸ் வெல்கம் பேக். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பினான்ஸ் வெப்3 வாலெட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் போகுது. ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் சும்மா விட்டுறாதீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காயின் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்க $57 என்னமோ சம்பாரிச்சிருக்கேன். அதில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணியும் இருக்கேன். பரவாயில்ல, இது வந்ததே பெரிய விஷயம் தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெட் பிரிக் ஒரு ஈவெண்ட் போயிட்டுருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆலியா ஏஐ போயிட்டுருக்கு. ஸோ இது ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எப்படி சிங்கிள் ட்ரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் உங்கள் வாலெட்டில் ஒரு $10 மதிப்பிலான பிஎன்பி வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்வாப்பிங் பண்ணணும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டாஸ்க்கு. ஸோ இது வந்து எப்படி பண்ணதில்லை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கன்னு பார்த்து பிடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தா முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ் கொண்டு பொறுத்தல. ஸோ வாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பைனான்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுறீங்கன்னா வந்து லாஸ்ட் அசட்டில் போய்க்கோங்க. ஸோ அசட்டில் போயிட்டு வாலெட் உங்களோட வாலெட் வெப்3 வாலெட்டுக்கு போயிடலாம். ஸோ அந்த சி வேலெட் அது மாதிரி வரும் அது மாதிரி. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வியூ மோர் கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து வியூவில் டிஸ்கவர். ஸோ அந்த டிஸ்கவரில் போயிட்டீங்கன்னா வந்து இப்போ அவைலபிள் டாஸ்க் வந்து வந்திருக்கும். ஸோ எக்ஸ்க்ளூசிவான டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெட் பிரிக் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஆலியா ஏஐ பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆண்டி இது வந்து பார்த்தோன்னா இப்போ தான் விட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஏன்னா ஒரு 10,000 பேர் தான் என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜாயின் பண்ணி பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ பாருங்கள் ரன் அவுட். ஏன்னா நான் செக் பண்ணி பார்க்கும்போது வெறும் 10,000 பேர் தான். ஸோ $50,000 கிட்டத்தட்ட பார்த்தா ஒருத்தருக்கு $5 வந்து கன்ஃபார்மு. அண்ட் அதை நம்ம விட்டு ஓகே. ஸோ அதை பற்றி இப்போ நம்ம ஒரி பண்ணிக்க தேவையில்ல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெட் பிரிக் ஒரு ஆடாக போயிட்டுருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து கிட்ட $300,000 வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ மொத்தம் எத்தனை பார்ட்டிசிபென்ட் பார்த்தீங்கன்னா வந்து 1,00,000 பார்ட்டிசிபென்ட் தான். ஓகேவா? ஸோ அப்போ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா $3 கிட்ட கன்ஃபார்ம் நமக்கு வந்துடும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட டைம்குள்ளே பண்ணி ஆகணும். ஸோ சீக்கிரம் பண்ணுங்கள். அண்டு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இல்லை ஏஜிடி டோக்கனுக்கு வந்து ஆலியா ஐஏஐயும் பார்த்து பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜாயின் கேம்பெயின் கொடுத்துக்கிறேன் நான். ஸோ ஆலியா ரெண்டுமே நான் ஒன்றா வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஏன் நான் சொல்கிறேன் பாருங்கள். சொன்னது பார்த்தீங்கன்னா ஸ்வாப் டு 0.015 பிஎன்பி இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த $9 நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ மேலே இதில் பார்த்தீங்கன்னா தனித்தனி ஏஜிடி கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அதுக்கு தனி ஒரு ஏஜிடி கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 lakhs மெம்பர்ஸ். ஓகேவா? ஸோ அதனால் வந்து பார்த்தா 5 lakhs மெம்பர்ஸ் இருந்தாலே இதில் அந்தளவுக்கு நீங்கள் வந்து ப்ராஃபிட் வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாதான் நான் சொல்லுவேன். நீங்கள் வேணா சும்மா சைடில் பண்ணிக்குவாங்க. ரெட் பிரிக் நீங்கள் டெஃபினட்டாக பண்ணி தான் ஆகணும். ஸோ வீடியோ வரத்துக்குள்ள கூட கம்ப்ளீட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் வீடியோ நான் சீக்கிரமாக வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் நான். ஸோ முடிஞ்சாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து என்ன பண்ணிங்கன்னா வந்து இந்த ஃபாலோ அக்கௌண்ட்லாம் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க இப்போவே. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து மேலே இருக்கிற ஃப்ரீ போஸ்ட் இதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு ஸோ சைன் அப் யா பினான்ஸ் வாலெட் இருக்குல்ல இது நீங்கள் கொடுக்கணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் 3 டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. வந்து பார்த்தீங்கன்னா வந்து சைன் அப் யா பைனான்ஸ் வாலெட் கொடுத்துட்டு ஸோ என்ன பண்ணுறாங்க லிங்க் கொடுத்துக்கிறாங்க. அதில் போய் நம்ம வந்து சைன் அப் பண்ணணும். ஸோ சேம் எம்பிசி வேலெட். ஸோ பைனான்ஸ் வாலெட்டில் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டினியூ வித் வாலெட் கொடுத்துட்டு ஸோ பைனான்ஸ் வாலெட் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து நியூ அக்கௌண்ட்டாக கேட்கும். ஸோ நியூ அக்கௌண்ட் நம்ம வந்து பண்ண போகிறோம். ரைட் கன்ஃபர்மேஷன் கேட்கும். இது கொடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நியூ அக்கௌண்ட் நம்ம வந்து சைன் அப் பண்ணியாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிக் நேம் கொடுத்து ரெஃபரல் கோடு கேட்குறாங்க. ஸோ ரெஃபரல் கோடு வந்து மஸ்ட்டாக கொடுங்க. ஸோ நான் வந்து என் கோடு நான் கொடுக்குறேன். ஸோ என் கோடு ஒன்று கொடுத்துக்கோங்க. ஸோ நிக் நேம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரைட் ஏதோ ஒன்று நம்பர் பேர் கொடுத்துப்போம். ஸோ கொடுத்த பார்த்தீங்கன்னா வந்து கங்க்ராச்சுலேஷன் யூ சைன்ட் அப்னு வரும். ஸோ எக்ஸ்ப்ளோர் ஈவெண்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ எக்ஸ்ப்ளோர் ஈவெண்ட் கொடுத்தீங்கன்னா நிறைய ஈவெண்ட் நடக்கும். நான் இப்போ வந்து இப்போது இது பண்ண தேவையில்ல. பேக் வந்து வேண்டிதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து எஃப்ஏ கொடுத்துவாங்க. ஸோ எஃப்ஏ கொடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டாஸ்க்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடும். ரைட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே த ஆன்சைன் கேம் இருக்குல்ல. ஸோ இந்த கேம் நீங்கள் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. இதில் போய் சின்ன ஒரு கேம் கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க. ஜஸ்ட் நான் வந்து கம்ப்ளீட் நான் கொடுத்துட்டு ஓகே அவங்களோட இதுக்குள்ளே போயிட்டு நான் ஜஸ்ட் ப்ளே கேம் கொடுக்குறேன் நான். ஸோ சவுண்ட் நான் கம்மி பண்ணிக்கிறேன். மேபி சவுண்ட் வரலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபீ போகும்னு சொல்லியிருக்காங்க. கேஸ் ஃபீ ரொம்பலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கம்மியாக இதெல்லாம் போயிருக்கும் சொல்லியிருக்காங்க. ரைட் ஒரு சின்ன ஒரு கேம் ப்ளே போட்டுருவோமா? ரைட்டுங்க ஸ்டார்ட் கேட்டிருக்கு. ஓ இந்த கத்தி சூரத்தா இது நமக்கு கை வந்த கலை அப்படின்னு சொல்ல மாட்டேன். ரைட் இந்த கேம் ப்ளே பண்ணிக்கோங்க. ஸோ முடிச்ச அப்புறம் பார்த்தோன்னா ரிவார்ட்ஸ் வந்து கிளைம் 10 points த்ரூ ட்ரான்சாக்ஷன் இருக்கும். ஸோ கிளைம் கொடுத்துட்டு சேம் பைனான்ஸ் வாலெட் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அஜிச்சோ ரீட்ரை கொடுத்துட்டேன். ஸோ அது கொடுத்த பிறகு பார்த்தோன்னா ஃபீ எதுவும் போன மாதிரி தெரியல. ஜஸ்ட் நான் வெரிஃபை மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ வெரிஃபை கொடுத்தாலும் வரல. சும்மா மறுபடியும் இப்போ ஒரு கேம் ப்ளே போட்டு பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுது. நான் ட்ரை பண்ணேன். இந்த சில டைம் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ திருப்பி ட்ரை பண்ணும்போது எனக்கு வந்து வந்துடுச்சு. ஸோ $0.03 தான். ஓகேவா? அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ கிளைம் சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு ஆப்ஷன் காமிச்சிடும். ஸோ வந்ததுக்கப்புறம் அப்படி பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் வெரிஃபை கொடுத்து பாருங்கள். ஸோ அப்போ தான் அந்த டாஸ்க் வந்து பார்த்தா கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இப்போ கோட்டா எத்தனை போதும் செக் பண்ணி போமா? ஓகே 82,000 தான் இருக்குது. ஸோ சீக்கிரம் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ரைட் ஸ்வாப் எனி டோக்கன் டு பிஎன்பி கொடுத்துருக்குல்ல. ஸோ இது நம்ம வந்து பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பேக் வந்துட்டு இங்கே ஒரு சின்ன ஒரு டாஸ்க் இருக்குல்ல நம்ம இது வந்து பண்ணிட்டு வந்துடலாம்.
ஸோ ஆலியா ஏஐ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேம் சிம்பிள் டாஸ்க் தான். ஸோ மேலே இருக்கிற 3 சோஷியல் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட் ஒன் ட்ரெயின் இருக்குல்ல, இது நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இது என்ன பண்ணிக்கோங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் லாஸ்ட்டில் கூட வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள். ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் கொடுத்துட்டு, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் ஐடி நம்ம வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி, ஸோ மெயில் ஐடி வச்சு க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பேஜ் வந்துடும். இதில் வந்து என்ன பண்ணீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓபிபிஎன்பி உங்கள் அக்கௌண்ட்டில் கொஞ்சமாக சும்மா கேஷ் ஃபீக் வச்சுக்கோங்க. ஸோ மெயில் ஐடி கொடுத்துட்டு ஜஸ்ட் சென்ட் வெரிஃபிகேஷன் கொடுத்து வெரிஃபை பண்ணிக்க வேண்டியதான். ஸோ லாகின் அசைனம் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஒர்க் ஆகலை. ஸோ நெட்வொர்க் எரர் வருது நம்ம ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம். ஸோ ஓகே, நம்ம அப்போ பார்த்துக்கலாம். இப்போ ஸ்வாப் டு 0.015 பிஎன்பி வியா பினான்ஸ் டெக்ஸ் இருக்குல்ல, இது நீங்கள் வந்து இதில் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ரிட்டர்ன் மாற்றும் போது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பிஎன்பி காயின்ட்டாக கொண்டு வரும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இருக்கா 0.015 தான் போட சொல்லியிருக்காங்க. நம்ம ஏன் 16 போட்டுருவோம், எதுக்கு நம்ம ஒம்பன்ட்டு போட்டு இது நம்ம என்ன பண்ணலாம், யூஎஸ்டிடியாக மாற்றிக்கலாமா? ஸோ மாற்றிக்க வேண்டியது தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்வாப் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபீலாம் கேட்கும், எல்லாம் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த டாஸ்க் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஜஸ்ட் வெரிஃபை மட்டும் கொடுத்துப்போம். ஸோ வெரிஃபை ஆகலை, மேபி அது கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். ஓகேவா? ஸோ அதை நம்ம பார்த்து கூட வெரிஃபை கொடுத்துக்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா ஸ்வாப் டு பிஎன்பி, நம்ம பிஎன்பி கொண்டு வரணும். ஸோ பிஎன்பிலேருந்து மாற்றிட்டு போகக்கூடாது. ஸோ அதை நான் ரிவர்ஸ் பண்ணிடுறேன். ஸோ ரிவர்ஸ் பண்ணிட்டா இதுக்கும் முடியும்னு நினைக்கிறேன், அதுக்கும் முடியணும். ஸோ அது கண்டிப்பாக முடிஞ்சாகணும். இங்கே வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கேஸ் ஃபீ வந்து எக்கச்சக்கமாக வாரிட்டு போயிட்டான்னு தெரில. $10 தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஆனால் நம்ம ரிவர்ஸ் வரது வந்து ஓகே $10 வருதா? ரைட், ஆனால் 0.016 கிட்ட தான் நம்ம மாற்றினேன். ஓகே, என்னன்னு தெரியல, சின்ன குழப்பம் போல். ஓகே, இது வந்துருச்சு, இல்லை ப்ராப்ளமில் வந்துருச்சு. இது தப்பாக காமிச்சிருக்கு. ஓகே, வால்ட் பேலன்ஸ் கீழே காமிச்சதா? ஓகே, அது நான் தப்பாக நினச்சிக்கிட்டேன். ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நான். ஸோ இப்போ ஜஸ்ட் வந்து நான் வெரிஃபை மட்டும் நான் உள்ளே போய் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, ஒரு டைம் பார்த்தா ஜாயின்ட் சாம்பியன் கொடுத்துட்டு இருக்கும் போல். ஓகே ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தா இது வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ பிஎன்பி கொண்டு வந்தோம்ல, போய் நம்ம இதையும் வந்து கம்ப்ளீட் பண்ணி பார்ப்போமா வருதான்ட்டு. ஓகே, ஸோ ஸ்வாப் டு பிஎன்பி. ஓகே, இங்கே வந்து பார்த்தா முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ வியூ ரிவார்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெண்டிங் டு டிஜி வந்துருச்சு. ஓகேவா? ஸோ 12 முடிச்சாகணும். பட் அவ்வளோலாம் தாங்குமான்னு தெரில. ஏன்னா 1 lakh மெம்பர்ஸுங்கிறதால சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ண பார்ப்பாங்க. நீங்கள் முடிஞ்சது சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது எப்போ ஆரம்பித்தா எப்போ முடிச்சானே தெரில, நான் பார்த்துன்னு தான் இருந்தேன். இன்றைக்கி ஈவினிங்குள்ளே ஆரம்பித்து 10,000 பேர் முடிச்சுட்டு சீக்கிரமாக முடிஞ்சிச்சின்னு போட்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரிலாம் சிலதை விட தான் செய்வோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து டைம் கொஞ்சம் அதிகமாக கொடுத்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி எடுக்க பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இதெல்லாம் டவுட்ஸ் மறக்காம கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிடிச்சா நீங்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சந்திப்போம். ஸ்டே டியூன். பாய்.